சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவது கர்த்தர் வித்தியாசமான சூழ்நிலைகளில் பக்தர்களின் அறிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது, என் முகத்தில் உமிழ்ந்தார்கள், அரைந்தார்கள், என் முகத்தை பாறை போலாக்கினேன் என்றால் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே அநேக வேளையில் அவமானங்களும் நிந்தைகளும் பயங்களும் துன்பப்படுத்துகிற மக்களின் சிரமங்களும் வரும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அறிக்கை செய்கிறார். விசுவாச அறிக்கை. யோவான் ஸ்நானகனின் காலத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி போலவே இந்த யோவான் என்கிற முனிவன் தீர்க்கதரிசியும் கூட யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்கிறார், மனந்திரும்புகள் பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, கரடானவை சமமாகும், கோணலானவை நேராகும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், மலைகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு சமமாகும், கோணலானவை நேராகும் என்று ரிசல்ட்டை சொல்கிறார். ஆனால் அவருடைய சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 3:1-2 வசனம் வாசித்தா, ஏரோது, பிலிப்பு மற்றும் அநேக வித்தியாசமான தலைவர்களால் சுற்றி சூழப்பட்டிருக்கிற மோசமான நிலைமையில் வனாந்திரத்திலே இவன் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறார். இந்த ஊழியக்காரருடைய வார்த்தை அரசாங்கங்கள்லாம் எதிராக இருக்கிற காலத்தில் அவர் ஆண்டோடைய சுவிசேஷத்தை தைரியமாக சொல்கிறார். மனம் திரும்புங்கள், எல்லாம் மாறும் என்கிறார். கரடானவை கோணலானவை நேராகும், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படும், மலைகளெல்லாம் சமபூமியாகும் என்று சொல்லி அவர் அந்த சூழ்நிலையில் இத்தனை அதிகாரிகளின் அண்ணா காய்பா, ஏரோது போன்ற பிலிப்பு பிலாத்து போன்ற மக்கள் இருக்கிற காலத்தில் அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். வித்தியாசமான காலங்களில் தைரியமாய் பிரசங்கித்த, தைரியமாய் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொல்லுகிற பக்தர்களை நம்ம பார்க்கணும். நாமும் கூட அப்படித்தான் வித்தியாசமான சொல்லி கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார் என்று நாம் அறிக்கிட வேண்டும் என்று சொல்லுங்கள். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் கூட வித்தியாசமான சூழ்நிலையை நம்ம தியானித்தோம். தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவருமாய் கடினமான ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 5 தாலந்தை வாங்கினவன் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்து கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிறான், ஒப்படைக்கிறான். உடனே எஜமான் சொல்கிறாரு, இவ்வளவு நாள் நீ வேலைக்காரனுக்குரிய சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருந்தா, இனி உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் வா, பிரவேசி, நுழையலாம் என்று அழைக்கிறார். எஜமான போல எஜமானுக்கு இருக்கின்ற அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் சொல்கிறார். அதில் பிரவேசிக்க அழைக்கிறார். அதனால தான் யோவான் ஸ்நானன் கூட அழைக்கிறார், வாங்க வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் வாருங்கள் என்று அழைத்த யோவான் ஸ்நானனை போல கடினமான சூழ்நிலையில் கூட, கடினமான மனிதர்களிடத்தில் வேலை பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் பிரசங்கித்த யோவான் ஸ்நானனை போல, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகி ஆண்டவனுக்கு துணை செய்கிறார்னு சொன்ன விசுவாச அறிக்கை போல நாம் மனாந்தரமாக இருந்தாலும் யோவான் ஸ்நானனை போலவும் கடினமான அவமானங்கள் மத்தியிலும் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்கிற தேற்றளவின் வார்த்தை, கோணலானவை நேராகும் என்கிற சந்தோஷ வார்த்தை, அதே நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற பக்தியுடன் கடினமான இடத்தில் வேலை செய்தாலும் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்ற உத்தம உண்மையான நல்ல ஊழியக்காரனை போலவும் நாம் வித்தியாசமான சூழ்நிலைகளிலும் உப்பு போல சாரம் உள்ளவர்களாக கர்த்தராகி ஆண்டவன் நமக்கு துணை செய்யும்பதை உணர்ந்து வாழும் பொழுது கோணலானவை நேராகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May God bless you. Be hopeful. God is with you. கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார். ஆமென்.